நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மற்றும் ஒரு வெளிச்சம் நிகழ்ச்சியின் நேரடியாக உங்களை சந்திப்பதில் நாம் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். எமது நிகழ்ச்சிகளை உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பார்த்து எமக்கு பாராட்டி எழுதி கருத்துக்கள் கூறும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் முன்னேற்றி ஆரம்பிக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியின் அதிதிகளாக நாம் எங்கு வருகை தந்திருக்கின்ற அரசியல் பிரமுகர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்கின்றேன். பிரதி விளையாட்டுத்துறை அமைச்சரும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் பிரதி தலைவருமான HMM ஹரிஸ் அவர்கள் இங்கே இருக்கின்றார். அஸ்ஸலாமு அலைக்கும். அதேபோன்று யாழ்ப்பாண மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் இங்கே இருக்கின்றார். வணக்கம் ஸ்ரீதரன். வணக்கம். கொழும்பு மாவட்ட ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் இங்கே இருக்கின்றார். இவர்களோடு நீங்களும் உரையாடலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112501610 0112501610 என்ற தொலைபேசி இலக்கத்தோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் இணையதளம் வழியாக பார்க்க விரும்பினால் முகவரி www.netratv.lk www.netratv.lk என்ற இணையதளம் வழியாக நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம். இன்று பாராளுமன்றத்திலே வரவு செலவு திட்டத்தின் 2017 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் 2வது வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு இடம்பெற்றது. இந்த வாக்கெடுப்பிலே 162 வாக்குகள் இந்த வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாகவும் 55 வாக்குகள் எதிராகவும் வாக்களிக்கப்பட்டன. அதே போன்று இந்த வாக்களிப்பில் 7 பேர் கலந்து கொள்ளவில்லை. 107 அதிகப்படியான வாக்குகளால் இன்று 2வது வாசிப்பு மீதான வரவு செலவு திட்டம் நிறைவேறியிருக்கின்றது. இந்த வரவு செலவு திட்டத்தை நாங்கள் கடந்த வாரமும் இங்கு வந்திருந்த அதிதிகளோடு நாங்கள் அலசி ஆராய்ந்தோம். இன்றும் பிரதி அமைச்சர் ஹரிஸ் அவர்களே, நீங்கள் இந்த வரவு செலவு திட்டத்தை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? நாடு இன்று இருக்கின்ற சூழ்நிலையில் எமது தேசிய அரசாங்கம் நாட்டின் ஒரு யதார்த்தமான ஒரு வரவு செலவு திட்டத்தை இன்று சமர்ப்பித்துள்ளது என்று நான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் குறிப்பாக நாட்டின் உள்நாட்டு வருமானம் அதிகரிப்பதற்கான வழிவகைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அதே நேரம் வெளிநாடுகளிலிருந்து பெறப்படுகின்ற கடன் தொகையை குறைத்து உள்நாட்டு செலவினங்களையும் குறைத்து குறிப்பாக மக்களுடைய நலன்களை மையமாக வைத்தும் நாட்டின் தேசிய அபிவிருத்தியை மையமாக வைத்தும் இந்த வரவு செலவு திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த கட்டத்தில் சில நான் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பிரதேசங்களில் செய்ய போன்ற பல நடவடிக்கைகள் வரவு செலவு திட்டத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது. உதாரணமாக எங்களுடைய கட்சியின் தலைவர் அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் அவர்களின் வேண்டுகோளின் பேரில் இன்று நீண்ட காலமாக அம்பாறை மாவட்டத்தில் கெடோயா நீர்ப்பாசன திட்டம் கடந்த பல தசாப்த காலமாக நிறைவேற்றப்படாமல் இருந்து வந்தது. இது பொத்தியில் பிரதேசத்து மக்களுடைய குறிப்பாக குடிதண்ணீர் விவசாயிகளுடைய தேவைகளுக்கு அப்பால் அதற்கு அண்டிய பிரதேசங்கள் பானம, அதே போன்று திருக்கோயில், ஆலையடிவம்பு வரை, அதே போன்று லவுகல போன்ற பல பிரதேசங்களை உள்ளடக்கிய அந்த பாரிய நீர்ப்பாசன திட்டத்தை இன்று நிதி அமைச்சர் வரவு செலவு திட்டத்தை உள்ளடக்கி அதற்கான முதற்கட்ட நிதியினை ஒதுக்கீடு செய்யப்பட்டு, அதே போன்று எங்களுடைய தலைவர் அவர்களுடைய நகர திட்டமிடல் அமைச்சுக்கு 3000க்கும் மேற்பட்ட மில்லியன் ரூபாயில் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதனூடாக வருகின்ற வடத்தில் பல பாரிய உட்கட்டமைப்பு அபிவிருத்தி பணிகளை நாடு பூரா செய்வதற்கான ஏற்படும். அதே போன்று என்னுடைய விளையாட்டுத்துறை அமைச்சுக்கும் கடந்த வருடத்தை விட இந்த முறை பெருமளவான நிதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக நாட்டில் உள்ள 3,75,000 மாணவர்களை டேலண்ட் ஐடென்டிஃபிகேஷன் என்ற ஒரு திட்டத்தின் கீழ் அவர்களுக்குரிய விருப்பத்துக்குரிய விளையாட்டுகளை தேர்வு செய்து அவர்களை வருகின்ற 2020 அதே போன்று பல சர்வதேச போட்டிகளில் பதக்கம் பெறுவதற்கான ஆயத்த நடவடிக்கைகளை
ஏற்படுத்துவதற்கு, அதே நேரம் நாடு பூரா பல புதிய விளையாட்டு மைதானங்கள் அமைப்பது, விசேடமாக வடகிழக்கில் விளையாட்டு ஊடாக சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காக விசேட பல நிதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. என்னுடைய பார்வையில் இது விசேட அம்சம். இந்த வரசுல திட்டத்தில் இந்த வரசுல திட்டம் இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பும் இன்று இதனை ஆதரித்துள்ள விடயம் ஒரு விசேட அம்சமாக நான் கூறிக்கொள்ள வேண்டும். பிரதி அமைச்சர் அவர்களே, 30% நீர்க்கட்டணம் செலுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு மற்றொரு விடயம் இருக்கிறது. இதற்கு அண்மையில் அமைச்சரவையில் இது மீண்டும் ஆராயப்பட்டு அதற்கும் ஒரு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. நீர் வடிகால் அமைப்புக்குரிய அமைச்சர் உங்களுடைய தலைவர், நீங்கள் என்ன கூறுகின்றீர்கள்? ஏனென்றால் அமைச்சர் குறிப்பாக எதிர்வரும் ஆண்டில் ஏற்பட போகின்ற அவர்களுடைய வடிவமைப்புக்குரிய செலவினத்தை கணிப்பீடு செய்து குறிப்பாக 9 பில்லியன் ரூபாய் நஷ்டம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டதனால் 30% தண்ணீர் கட்டணத்தை அதிகரிக்க வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் சபைக்கு ஏற்பட்டதாக அவர் அறிவித்துள்ளார். அந்த அடிப்படையில் அமைச்சரவையில் இது பற்றி மீண்டும் மீளாய்வு செய்வதற்கு 3 பேர் அமைச்சர் கொண்ட உபக்குழு நியமிக்கப்பட்டுள்ளது. அது இது விடயமாக ஒரு தீர்மானத்துக்கு வரும் என்று நாங்கள் நம்புகிறோம். நன்றி. இந்த வேளையிலே கடந்த சில காலம் என்றால் சில அண்மை காலமாக நாட்டிலே இனவாத செயற்பாடுகள் பரவலாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இது பொதுவாக அரசாங்கத்தை அபகீர்த்திக்குள்ளாக்குகின்ற அல்லது ஒரு சிரமத்துக்குள்ளாக்குகின்ற ஒரு நடவடிக்கை போலவும் தெரிகின்றது. இதனை ஒரு கவலைக்குரிய விடயமாக பார்க்கப்படும். இந்த விடயம் தொடர்பாக நேற்று அவசர தேசிய பாதுகாப்பு சபை கூட்டம் நடத்தப்பட்டது. ஜனாதிபதி, பிரதமர், முப்படைகளின் தளபதிகள், போலீஸ் மா அதிபர் மற்றும் தமிழ் முஸ்லிம் அமைச்சர்கள் அதில் கலந்து கொண்டார்கள். இந்த ஜனாதிபதி அங்கே ஒரு உத்தரவை விடுத்திருக்கின்றார். இந்த இனவாதத்தை பரப்புவோர் அல்லது தீவிரவாதத்தை பரப்புவோர் மீது கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு, அல்லது அவர்களை கண்காணிக்குமாறும், அவர்களை ஆகிலும் அதிகமாக அவ்வாறான உச்சகட்டத்தில் இடம்பெறும் பொழுது அவர்களை கைது செய்யுமாறும் பணிப்புரை விடுக்கப்பட்டிருப்பதாக அறிகின்றோம். இந்த விடயம் பொதுவாக சிறுபான்மை மக்களை எந்த வகையில் இது பாதிக்கப் போகின்றது? இந்த விடயம் ஜாக்கு அவர்களே, குறிப்பாக இந்த அரசை பொறுத்த மட்டில் 2015 ஜனவரி 8 ஆட்சி மாற்றம் என்பது உண்மை இந்த நாட்டில் உள்ள பெரும்பான்மை மக்கள் தீர்மானிக்கப்பட்ட ஒரு விடயம் அல்ல. தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அதுக்கு முன்பிருந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேவுடைய ஆட்சி காலத்தில் குறிப்பாக சிறுபான்மை சமூகங்களுக்கு எதிரான, தமிழ், முஸ்லீம், மலைய தமிழர்களுக்கு எதிரான அவர்களுக்கு எதிரான மத கலாச்சார விளிமியங்களுக்கு எதிரான அதே நேரம் நில தொடர்பான ஆக்கிரமிப்புகள் என்று பல்வேறு பிரச்சனைகளை அந்த காலகட்டத்தில் தெற்கில் உள்ள இனவாதிகள் மேற்கொண்ட பொழுது அந்த அரசு அதனை கட்டுப்படுத்தாமல் ஒரு பார்வையாளராக இருந்ததனால்தான் சிறுபான்மை மக்கள் வெகுண்டெழுந்து 2015 ஜனவரி 8 பாரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள். இது நாடறிந்த விடயம். அந்த மக்கள் எதிர்பார்த்த அந்த தங்களுடைய மத கலாச்சார மற்றும் சமூக விளிமியங்களுக்குரிய பாதுகாப்பு இன்று இருக்கின்றதா என்ற ஒரு கேள்வி இன்று எல்லோர் மத்தியிலும் எழுப்பப்படுகின்ற விடயம். உண்மை, நான் இந்த நாட்டின் அரசில் ஒரு பிரதி அமைச்சராக இருந்தாலும் ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவன்ற ரீதியில் பார்க்கின்ற பொழுது உண்மையில் இன்று ஒவ்வொரு சிறுபான்மை தமிழ் சமூகத்தை சேர்ந்தவராக இருக்கலாம், அல்லது முஸ்லிம் சமூகத்தை அல்லது மலைய என்ற எல்லோரிலும் ஏற்பட்டிருக்கின்ற வினா, நாங்கள் எதிர்பார்த்த இந்த நல்லாட்சியில் இந்த விடயம் உரிய முறையில் எங்களுக்குரிய பாதுகாப்பு, எங்களுடைய மத கலாச்சார பாதுகாப்பு உருவாக்கப்படவில்லை என்ற ஒரு கவலை தோற்றுவிக்கப்பட்டுள்ளது. நாடு பூராவும் இன்று தடியெடுத்தவர்களால் சண்டித்தனம் காட்டுகின்ற, குறிப்பாக மிக கேவலமாக இன்று சில துறவிகள் இன்று செய்கின்ற அட்டகாசம், குறிப்பாக நீங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் மட்டக்களப்பில் இருக்கின்ற அங்கிருக்கின்ற 99 விதமான மக்கள்
தமிழ் பேசும் மக்கள். ஏன்னா அங்கு இருந்து கொண்டு அங்கு அண்மையில் ஒரு கிராம சேவகர், ஒரு அரசு உத்தியோகத்தர் என்றும் பாராமல் போலீசாருக்கு முன்பாக மிக தாறுமாறாக மிக கேவலப்படுத்தி அச்சுறுத்துகின்ற நிலைமைக்கு இன்னும் இதுவரை அந்த பௌத்த அந்த துறை மதகுரு இன்னும் கைது செய்யப்படவில்லை. 2-3 நாட்களாக அங்கு பயிஸ்கரிப்பு, பனி பயிஸ்கரிப்பு நடைபெறுகின்றது. அதே நேரம் அம்பாறை மாவட்டத்தில் இறக்காம பிரதேச பிரிவில் மாணிக்கமடு என்ற தமிழ் கிராமத்தில் உள்ள ஒரு மலை அடிவாரத்தில் மலை உச்சியில் இன்று புனித பௌத்த சிலை ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. இது இந்த அதில் உண்மையில் அங்கு பௌத்த பக்தர்கள் இருந்தால் நியாயத்தை கற்பிக்கலாம். ஒருத்தரும் இல்லாத ஒரு இடத்தில் ஒரு ஆக்கிரமிப்பு போன்று ஒரு ஆக்கிரமிப்பு போன்று இன்று அம்பாறையின் இருக்கின்ற பெரும்பான்மை சமூகத்தைச் சேர்ந்த பிரபல அமைச்சர் இன்று வெக்கமில்லாமல் இன்று பகிரங்கமாக கூறியிருக்கின்றார். இன்று நாங்கள் மாணிக்கமடுவில் அல்ல, கல்முனை தொடக்கம் பொத்தியில் வரையுள்ள காணிகளும் எங்கள் விஹாரைக்குள் உரிய காணிகள் என்று கூறி இன்று பச்சை இனவாதம் பேசுகின்ற விடயம் இன்று ஒவ்வொரு சிறுபான்மை சமூகத்தை இன்று காயப்படுத்தியுள்ளது. உண்மையில் இந்த இப்படியான அமைச்சர்களை இன்னும் அரசு அவர்களுக்கான ஒரு கண்டிப்போ அல்லது இந்த நடவடிக்கைக்கு எந்த தண்டனையும் வழங்கவில்லை. இது பெரும் ஏமாற்றது. இதனால் இன்று உற்சாகம் அடைந்துள்ளார். இந்த விடய சம்பந்தமாக இன்று இந்த விடயத்தை இதை கட்டுப்படுத்தாமல் இதை திசை திருப்புவதற்காக இன்று ஒரு நாடகம் ஒன்று அரங்கேற்றப்பட்டுள்ளது. குறிப்பாக இன்று இலங்கையில் பிரபல முஸ்லிம் அமைப்பைச் சேர்ந்த அதன் செயலாளர் ஒருவர் கைது செய்து அதன் ஊடாக யாரை திருப்திப்படுத்தியிருக்கின்றார்கள்? இந்த வேளையிலே ஒரு தொலைபேசியில் ஒரு அன்பர் இருக்கின்றார். அந்த தொலைபேசி கேள்வியை பார்த்து விட்டு பேசுவோம். வணக்கம், யார்? வணக்கம், நான் கிளிநொச்சியிலிருந்து ரகுராம் கதைக்கிறேன். ஆம், யாரிடம் கேட்க வேண்டும்? நான் கிளிநொச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சிறிதரன் அவர்களுடன் 2 கேள்விகளை கேட்கலாம் என நினைத்திருக்கிறேன். ரகுராம், கேளுங்களோ. ஹலோ, வணக்கம் சிறிதரன் சார். வணக்கம். சொல்லுங்க. என்னன்னு சொன்னால், நான் உங்களுடைய அதாவது தமிழ் தேசியத்தினுடைய ஒரு விசுவாசி, தமிழ் தேசிய அரசியலின் உங்களுக்கு சரியான நிலைப்பாட்டை கொண்டவன். கேளுங்க. எனக்கு 2 சந்தேகங்கள், அதாவது நீங்கள் தெரிவிக்கின்ற கருத்துகளுக்கும் உங்கள் நண்பர்கள் தெரிவிக்கின்ற கருத்துக்கும் இடையில், உங்களோட நெருங்கி பழகிய நண்பர்கள் தெரிவிக்கின்ற கருத்துகளுக்கும் இடையில் சில சந்தேகங்கள் அது சம்பந்தமாக உங்களிடம் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறேன். முதலாவது, நீங்கள் முள்ளிவாய்க்கால் பற்றி தொடர்ந்து கதைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதாவது முள்ளிவாய்க்கால் இறுதி வரை நான் மக்களுடன் சென்றேன், மக்களுடைய துன்பங்களை, மக்கள் பட்ட துன்பங்களையும் மக்கள் அடைந்த அவலங்களையும் நேரில் கண்டதாக நிறைய தடவைகளில் நிறைய இடங்களை பேசியிருக்கிறீர்கள். என்னென்று சொன்னால், உங்களுடைய நண்பர்கள் சிலர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள், நீங்கள் முள்ளிவாய்க்கால் விரைவில் செல்லவில்லை, அதாவது உங்கள் மனைவியையும் குழந்தையையும் இங்கே முள்ளிவாய்க்கால் வரை சென்றார்கள் என்றும், நீங்கள் அப்போது அந்த கால பகுதியில் அந்த தொலைபேசி துண்டிக்கப்பட்டு விட்டது. அவர் வேற ஏதோ கேட்க வந்தார். சரி, நாங்கள் உங்களுடைய நேரத்தில் அது சம்பந்தமா பேசுவோம். இப்பொழுது இன்று கடந்த 2-3 தினங்களாக ஒரு நாடகம் ஒன்று அரங்கேற்றப்படுகிறது. என்னவென்றால், உண்மையில் நடக்கின்ற விடயம் பாரிய அளவிலான இனவிரோத நடவடிக்கை முஸ்லிம் தமிழ் சமூகத்துக்கு எதிராக நடக்கின்ற அதே சமயத்தில் இன்று அவர்களை திருப்திப்படுத்துவதற்கு உருப்படியான நடவடிக்கை எடுக்காமல் இன்று செய்யப்பட்டுள்ள விடயம், ஒரு முஸ்லிம் பிரபல அமைப்பின் ஒரு செயலாளர், அவர் பிழைகள் செய்திருக்கலாம், ஆனால் அதுக்கு அப்பால் அவரை கைது செய்ய வேண்டும். அவரை மையமாக கைது செய்து, நாங்கள் பிரபல அமைப்பின் செயலாளரை கைது செய்து விட்டோம் என்று பெரும்பான்மை மக்கள் மத்தியில் ஒரு அரசியல் ஆதாயத்தை தேடுவதற்காக இன்று அவரை கைது செய்வதற்கான ஒரு திட்டமிடலை செய்து, முன்கூட்டிய திட்டமிடலை செய்து, அதற்கு நியாயம் கற்பிப்பதற்கு, சிறுபான்மை மக்களை திருப்திப்படுத்துவதற்காக ஒரு முகவரி இல்லாத, ஒரு உப்புச்சப்பு இல்லாத, ஒரு இந்த நாட்டில் ஒரு கட்டமைப்பை, ஒரு அமைப்பு ரீதியான ஒரு கட்டமைப்பை இல்லாத ஒரு காரியவசம் என்ற ஒரு நபரை கைது செய்து விட்டோம் என்று
பெருமளவில் அரசு போலீஸ் காவல்துறை பிரச்சாரம் செய்துவிட்டு இன்று பெரும் ஒரு ஒரு ஏமாற்று நடவடிக்கை என்று நான் சொல்ல வேண்டும். இது கடும் எங்களுடைய மனங்களை காயப்படுத்தியிருக்கின்றது. உண்மையில் சௌர ஜாக்குப் அவர்களே, இந்த இனவாதத்தை கக்குகின்ற நடவடிக்கை உண்மையில் கமகே அவர்கள் உண்மை பகிரங்கமாக இனவாதம் பேசியிருந்தார். அவரை குறைந்தது அம்பாறை மாவட்ட அபிவிருத்தி குழு தலைமை பதவியிலிருந்து தூக்கி எறிந்திருக்க வேண்டும். இரண்டாவது விடயம், குறிப்பாக ராசிக் அவர்களுடைய கைதுக்கு முன்பு ஞானசார தேரர் பகிரங்கமாக பத்திரிகையாளர் சந்திப்பில் பச்சை இனவாதம், இந்த நாட்டில் முஸ்லிம்கள் வேரோட ஒழிக்கப்பட வேண்டும், அதே போன்று சிறுபான்மை சமூகங்களுடைய கொட்டத்தை அடக்க வேண்டும் என்று பேசிய நபருக்கு எதிராக இன்னும் எந்தவித கைது நடைபெறவில்லை. உண்மையில் காவல்துறை உண்மையில் இனவாதிகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் இன்று ஞானசார கைது சிறையில் அடைக்கப்பட்டிருக்க வேண்டும். இந்த நடவடிக்கைகள் எல்லாம் இன்று இடம்பெறாததால் இன்று சொல்லப்படுகின்ற பேச்சுகள் வருகின்ற அறிக்கைகளை இன்று மீண்டும் சிறுபான்மை சமூக மக்கள் மத்தியில் ஒரு ஏமாற்றுத்தனமான நடவடிக்கையாக பார்க்கப்படுகின்றது. இதனால் இன்று உங்களுக்கு தெரியும், இன்று பல்வேறு மட்டங்களில் மீண்டும் இந்த ஆட்சியில் நாங்கள் வேண்டி நின்ற எங்களுடைய எங்கள் சமூகங்களுக்குரிய பாதுகாப்பு, மத கலாச்சார பாதுகாப்பு இல்லை என்ற ஒரு மனநிலை தோற்றுவிக்கப்பட்டு வருவது ஒரு ஆபத்தான விடயம். இதன் உண்மையில் நாங்கள் நல்லாட்சி நாங்கள் அங்கம் வகிக்கின்றோம். உண்மையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்று இந்த ஆட்சியை பாதுகாப்பதற்காக இன்று வரவு செலவு திட்டத்தில் வாக்களித்திருக்கின்றது. இவ்வாறு ஒரு சூழ்நிலையில் இந்த அரசின் நடவடிக்கை என்பது போதுமானவையாக இல்லை என்பது என்னுடைய கருத்து. இதுக்கு உண்மையில் ஜனாதிபதி அவர்கள் உண்மையில் நேற்று இதை ஒரு தீவிர விடயமாக கருத்தி கொண்டு பாதுகாப்பு சபை தீவிரமாக ஆராய்ந்திருக்கின்றார். ஜனாதிபதி இந்த விடயத்தை தூய நோக்கத்தோடு பார்த்தாலும் கீழுள்ள அதிகாரிகள் இதை ஒரு பாரதூரமாக இந்த விடயத்தை ஒரு கட்டுப்பாட்டு கொண்டு வருவதற்குரிய எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது என்னுடைய கருத்தாகும். இருந்தும் உண்மையில் இந்த இனவாத இந்த விடயங்களை உண்மையில் இந்தியா போன்ற நாடுகளில் நீங்கள் பார்த்தால் இன்று தெளிவான சட்டங்கள் இருந்து கொண்டிருக்கு. மத நிந்தனை சான்ற போன்ற பல சட்டங்கள் இருந்து கொண்டிருக்கு. எனவே இப்பொழுதோ இந்த விடயம் சம்பந்தமாக கடந்த காலங்களில் ஒரு முறை முயற்சி எடுக்கப்பட்ட பொழுது இரு நேரத்தில் அது தடுக்கப்பட்டது. உண்மையில் இப்பொழுது அரசியலமைப்பு ஒரு மாற்றத்தை கொண்டு வர பேசப்படுகின்ற இந்த சூழ்நிலையில் இவ்வாறான விடயத்தை கட்டுப்படுத்துவதற்கு உண்மையில் பார்க்க போனால் ஒரு 100% ஒரு மத சம்பந்தப்பட்ட விடத்தை 90% நடவடிக்கைகள் பெரும்பான்மை சமூகத்திலிருந்து இந்த நாட்டில் இருக்கின்ற சிறுபான்மையை நோக்கி எதிரான விடயமாக இருந்து கொண்டிருக்கு. எனவேதான் அந்த சட்டம் வருவதை இன்று பெரும்பான்மை சமூகத்தைச் சேர்ந்த அரசியல் தலைவர்கள் விரும்புகின்றார்கள். எனவே இந்த விடயத்தில் உண்மையில் வருகின்ற அரசியலமைப்பு மாற்றத்தில் குறிப்பாக சிறுபான்மை கட்சிகள் சிறுபான்மை தலைவர்கள் இவ்வாறான சட்டங்களை கொண்டு வந்து குறிப்பாக ஒரு சாதாரண மகன் தன்னுடைய மத விழுமியங்களை இந்த நாட்டில் பின்பற்றுவதற்குரிய பேச்சு சுதந்திரம், அவர்களுடைய மத நடவடிக்கை பேணுகின்ற நடவடிக்கைகளுக்கு தைரியமாக செயற்படுவதற்கு இந்த சட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்று நான் நேற்றும் கூட பார்லமெண்டத்தில் கோரியிருக்கின்றேன். இதனை மேலும் வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் செய்ய வேண்டும் என்று எண்ணுகின்றேன். நன்றி பிரதி அமைச்சர் அவர்களே. ஜனாதிபதி அவர்கள் போலீஸ் மா அதிபருக்கு நேற்று விசேட பணிப்புரை வழங்கியிருக்கிறார். இந்த விடயத்திலே இனி பொறுத்திருந்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். இப்போதும் செந்நேரத்துக்கு எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய மஹிந்த ராஜபக்ச உடைய எதிர்கட்சிக்கு இந்த நாட்டில் பல இனங்கள் முஸ்லிம் சிங்கள மக்கள் மத்தியிலே பிரச்சனை உருவாக்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கக்கூடும். அது மறைமுகமாக கூட பல ஆதரவுகள் அவர்கள் வழங்கவும் கூடும். ஏனென்றால் அவர்கள் கூட எதிர்பார்க்கிறது இப்போது இருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்துக்கு பல பிரச்சனைகள் உருவாக்குறதுக்கு தான் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எந்த நேரமும் அவர்களுடைய எண்ணமும் அதுதான், அவர்களுடைய நோக்கமும் அதுதான். எனவே பல தொடர்புகள் இருக்கக்கூடும். ஆனால் எந்த தொடர்புகள் இருந்தாலும் இந்த நாட்டிலே இந்த சமாதானத்தை நிலைநாட்டுறதும் இனவாதத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறதும் அரசாங்கத்துடைய பொறுப்பு. நன்றி
முஜிபுர் ரஹ்மான் அவர்களே, இவருடைய இந்த முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் கூறிய கருத்துக்களோடு நீங்கள் உடன்படுகின்றீர்களா பிரதி அமைச்சர் அவர்களே? அதாவது இறுதியாக அந்த எதிர்க்கட்சிகளுடைய கூட்டுச்சதி ஒன்று இருக்கலாம் என்ற அந்த ஐயப்பாடு சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? இதில் நியாயமாக பார்க்க போனால் உண்மையில் அரசு சிறந்த புலனாய்வு பிரிவை கொண்டிருக்கின்றது. உண்மையில் இது அரசுக்கு எதிரான எதிர்க்கட்சியின் சதி என்றால் எப்பொழுதே ஞானசார தேரர் அதே போன்று பல தெற்கிலுள்ள இனவாத தலைவர்கள் சிறையில் இருக்க வேண்டும். அது நடக்கவில்லை. உண்மை எதிர்க்கட்சி திட்டமிட்டு இது இனவாதத்தை கிளப்பு என்றால் உண்மை சிறையில் அடைத்திருக்க வேண்டும். உண்மையில் இங்கு நடக்க என்னவென்றால் இப்பொழுது நீங்கள் இவருடைய நீதி அமைச்சருடைய பேச்சினை போட்டீர்கள். அதில் ISIS என்ற விடயமும் உண்மையில் ரஹ்மான் கூறினார் 4 குடும்பம் என்ற விடயம். ஆனால் உத்தியோகபூர்வமாக இராணுவ பேச்சாளர் கடந்த ஒரு 10 நாட்களுக்குள் பகிரங்கமாக கூறியிருந்தார், இந்த நாட்டில் எந்த ஒரு முஸ்லிம் நபரும் சர்வதேச பயங்கரவாத அமைப்பான ISIS போன்ற அமைப்புடன் யாரும் தொடர்பில்லை, உறுப்பினர்களாக இல்லை என்ற விடயத்தை உத்தியோகமாக வெளியிட்டிருந்தார். ஆனால் இன்று நீதி அமைச்சர் அவர் இதற்கு புறம்பாக இன்று 33 நபர்கள் இன்று ISIS அதுவும் சிரியாவில் இருக்கின்ற என்ற விடயத்தை கூறுகின்ற அதே நேரம் அதில் மேலும் ஒரு பாரதூரமான விடயத்தை இன்று கீழ்த்தரமாக ஞானசார தேரர் போன்று இன்று அவர் பேசுகின்ற விடயத்தை தான் இவரும் இன்று பார்லமெண்டத்தில் பேசியிருக்கின்றார். உண்மை நான் அந்த இடத்தில் பார்லமெண்டத்தில் இன்று இருந்திருக்கவில்லை. அதாவது வெளிநாட்டில் இருந்து வந்து இன்று அரபு மதரசாக்களில் இன்று அடிப்படைவாதம் போதிக்கப்படுகின்றது. குறிப்பாக சில பிரதேசங்களை சுட்டிக்காட்டியதாக நான் இன்று இது கப்பால்மி அதாவது கல்முனை, பேருவளை, கொழும்பு, கண்டி போன்ற இடங்களில் உள்ள மதரசாக்களில் முஸ்லிம் அடிப்படைவாதம், பயங்கரவாதம் போன்ற சிந்தனைகள் உருவாக்கப்பட்டு மூளைச்சலவை செய்யப்படுகின்ற விடயத்தை நீதி அமைச்சர் பொறுப்பில்லாத முறையில் பேசியிருக்கின்ற விடயம். உண்மையில் யதார்த்தமாக பார்க்கின்ற பொழுது மதரசாக்களோ அரபு கல்லூரிகளோ இலங்கையில் இவர் எதை மையமாக கொண்டு வருகின்றார்கள்? குறிப்பாக எல்லோரும் பாகிஸ்தான் உள்ள மதரசாக்களை குறிப்பாக பயங்கரவாதத்தின் தொட்டில்கள் என்று குறிப்பிடுவது போன்று இலங்கையில் உள்ள அரபு மதரசாக்களையும் பயங்கரவாதத்தின் தொட்டில்கள் என்று நிலைமைக்கு கொண்டு போகின்ற ஒரு கீழ்த்தரமான ஒரு பேச்சாக இதை நாங்கள் பார்க்கின்றோம். உண்மையில் இது ஒரு பாரதூரமான விடயமாக நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது. உண்மையில் இந்த நாட்டின் நீதி அமைச்சர் உண்மையில் குறிப்பாக பெரும்பான்மை சமூகத்தில் தன்னுடைய அரசியல் இலக்கை மையப்படுத்தி பேசுகின்ற ஒரு பயிற்சியாக இதை பார்க்கின்றோம். ஏனென்றால் குறிப்பாக நாங்கள் யார், குறிப்பாக முஸ்லிம் அல்லது தமிழ் அரசியல்வாதிகள் குறிப்பாக இதே போன்ற ஒரு பேச்சினை, அதாவது குறிப்பாக பௌத்த மதத்தில் பௌத்த விகாரைகளில் இன்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றது, அது எடுக்கப்படுகின்றது, இந்த பயங்கரவாத பயிற்சி நடக்கின்றது, அந்த பயங்கரவாத என்று யாரும் குற்றஞ்சாட்டு. எங்களுக்கு இருக்கின்ற நிர்பந்தம் எங்களுடைய சமூகத்தினை மதத்தையும் பாதுகாக்கின்ற நியாயப்படுத்துகின்ற நடவடிக்கை தான் நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கோம். என்றால் எங்களை நோக்கி அம்பு, எங்களுடைய சமூகத்தை எங்களுடைய மதங்களை நோக்கிய அம்பு அவர்கள் வீசுவதனால் தான் அதை பாதுகாக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருந்து பேசுகின்ற நிலைமையில் இருக்கின்ற ஒரு நிலைமையில் நீதி அமைச்சர் சொல்லுகின்ற விடயம் இன்னும் நெருப்பில் தீயில் இன்னும் எண்ணெயை ஊற்றுகின்ற, அதாவது தெற்கில் உள்ள சிங்கள இனவாதிகளுக்கு முஸ்லிம் மதரசாக்களையும் இன்று பயங்கரவாத அடிப்படைவாதம் உருவாக்கப்படுகின்ற விடயம் இன்று பாரதூரமான விடயம். இதை உண்மையில் இந்த விடயம் சம்பந்தமாக முஸ்லிம் பார்லமெண்ட் உறுப்பினர்கள் மிக காட்டமாக இந்த விடயம் சம்பந்தமாக ஆராய வேண்டியிருக்கு. அதே நேரம் சௌர யாக்கூப் அவர்களே இன்று உண்மையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பார்லமெண்ட் உறுப்பினர் இருக்கின்றார். என்னுடைய தொலைபேசியில் ஒரு நபர் கேள்வி கேட்ட பொழுது மாணிக்கமடு பிரதேசம் தமிழ் பிரதேசம், உண்மையில் அந்த பிரதேசத்தில் சிலை வைத்து சம்பந்தமாக அந்த மாவட்டத்தின் பார்லமெண்ட் உறுப்பினர் கோடீஸ்வரன் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பார்லமெண்ட் எடுத்த நடவடிக்கை என்ன, அவர் மௌனமாக இருக்கின்ற பொழுது
ஏன் இவர்கள் கொக்கரிக்கணும் என்ற பாணி தான் அவருடைய பேச்சு இருந்தது. உண்மையில் அந்த விடயம் இன்று என்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கொள்கைக்கும் கோடீஸ்வரம் பாராளுமன்ற உறுப்பினர் கொள்கையும் வித்தியாசமாக இருக்கின்றது. இதனால் தான் இந்த அம்பாறை மாவட்டத்தில் வேறு உணர்வுலைகள் ஏற்படும். ஏன்னா இந்த சந்தர்ப்பத்தை சிறிதரன் நான் மதிக்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், ஐயா நீங்கள் இதை கவனமாக செய்யமெடுக்க வேண்டும். ஏனென்றால் உங்களுடைய பிரச்சனை வடகிழக்கு தமிழ் சமூகமும் முஸ்லீம் சமூகமும் சம உரிமைகளை பெற்று மேலும் அதிகார பிரபலாக்கத்தை பெற வேண்டும் என்ற ஒரு உயரிய போராட்டத்தில் ஈடுபட்டு, அதே நேரம் கோடீஸ்வரம் பாராளுமன்ற உறுப்பினர் பேசுகின்ற விடயம் அம்பாறையில் இன்று பாருங்கள், இன்று முஸ்லிம்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் பாரிய அளவில் நிர்வாக ரீதியாக மற்றும் குடியேற்றம் பல்வேறு விடயங்கள் அரங்கேற்று இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில், அதே நேரம் பிராக்டிக்கலாக அங்கிருக்கின்ற 70% மக்கள் தமிழ் பேசும் மக்கள், தமிழ் மொழி. அதே நேரம் அம்பாறையினுடைய நிர்வாக மையம் இன்று அம்பாறை நகரில் கச்சேரி அந்த மாவட்ட செயலாக இருந்து கொண்டு, அங்கு போய் இவர்கள் தங்களுடைய கடமையில செய்ய முடியாத அளவுக்கு மொழி பிரச்சனை இருந்து கொண்டிருக்கின்றது. இவ்வாறான நிலைமையில் 77ஆம் ஆண்டு மொரகுட கமிஷன் அன்று சிபாரிசு செய்தது, இந்த அதாவது எல்லை மாவட்டங்களை உருவாக்குகின்ற அந்த குழு 6 மாவட்டங்கள் நிக்கரவெட்டிய, சிலாபம், கல்முனை, முல்லைத்தீவு, கிளிநொச்சி. இதில் கிளிநொச்சி முல்லைத்தீவும் அமல்படுத்தப்பட்டது. கல்முனை அன்றிருந்த அம்பாறை பெரும்பான்மை அரசியல்வாத எதிர்ப்பினால் அந்த கரையோர மாவட்டம் உருவாக்கப்படவில்லை. இன்று புதிய அரசியலமைப்பில் தமிழ் முஸ்லிம் சமூகம் ஒன்றிணைந்து உரிமைகளை பெற வேண்டும் என்பதற்காக இன்னும் முயற்சிக்கின்ற வேளையில் அம்பாறை மாவட்ட தமிழ் தேசிய பாராளுமன்ற உறுப்பினர் 1.5 மாதத்துக்கு முன்பு பாராளுமன்றத்தில் பேசியிருந்தால் கரையோர மாவட்டத்தை நாங்கள் முழுமையாக எதிர்ப்போம். நாங்கள் அம்பாறையில் கரையோர மாவட்டம் தமிழ் பேசும் அதாவது முஸ்லிம் மக்கள் பெரும்பான்மையாக உருவாகின்ற மாவட்டத்தை நான் முழுமையாக எதிர்ப்பேன். இவர்களை விட வாழ்வதை விட நான் அம்பாறையில் இருக்கின்ற சிங்கள பெரும்பான்மை சமூகத்திடம் வாழ்வது எங்களுக்கு பாதுகாப்பு, எங்களுக்கு மிக இலகுவான வசதியான ஒரு விடயம். இதுதான் என்னுடைய கொள்கை. இதை முழுமையாக நான் இந்த மாவட்ட கோரிக்கையை எதிர்ப்பேன். இதில் எனக்கு குறிப்பாக சொன்னது கோடீஸ்வரம் பாராளுமன்ற பகிரங்கமாக பாராளுமன்றத்தில் பேசுகிறார். அதே நேரம் இன்று நடந்திருக்கின்றது, இன்று அவருக்கு முழுமையாக வாக்களித்த மாணிக்கப்பாடு பிரதேச மக்கள் இன்று அனாதார அவர்களுடைய பிரதேசத்தை அவர்களுடைய நெஞ்சிலே ஈட்டிய எய்வது கொண்டு பெரும்பான்மையைச் சேர்ந்த பலம் வாய்ந்த அமைச்சர் கொண்டு போய் இன்று அங்கு ஒரு பௌத்த சிலையும் வைத்திருக்கின்றார். இதனால் இன்று அங்கு ஏற்பட்டிருக்கின்ற உணர்வு அலைகள் என்னவென்றால், யாரை நம்பி பாராளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் அடைக்கலம் தேட முற்பட்டாரோ இன்று அவர் சார்ந்த பிரதேசமும் இன்று அவர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் இதற்கு மேல நான் உண்மையில் பேசுவதற்கு கூட நான் விரும்பியிருக்கவில்லை. இருந்த அந்த கட்டத்தில் என்றால் சிறிது பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கின்றபடினால் என்றால் இவர்கள் விடுகின்ற வரலாற்று தவறுகள் இன்னும் இந்த அதிகார இனப்பிரச்சனை தீர்வை பின்தள்ளிவிடுமா என்ற அச்சங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. என்றால் அவர் பேசுகின்ற பொழுது குறிப்பாக நான் பிரயத்தப்படுத்துகின்ற கல்முனை பிரதேச வரலாறு சம்பந்தமாக மிக கீழ்த்தரமான முறையில் பேசியிருந்தார். குறிப்பாக கல்முனை பிரதேசம் என்பது தமிழ் முஸ்லிம் மக்களுக்குரிய பிரதேசம். அதில் முஸ்லிம்கள் கல்முனை என்ற பெயரை பாய்ப்பதற்கு தகுதி இல்லை, அவர்களுக்கு உரிமை இல்லை என்ற விடயம் பேசப்பட்டது. மிகவும் ஏனென்னா 1898ஆம் ஆண்டு இந்த உள்ளூராட்சி சபை கல்முனை உருவாக்கப்பட்டது பொழுது அன்றிலிருந்து முஸ்லிம்கள் கல்முனை அதாவது சானிட்டரி சபை, அதுக்கு பிறகு பட்டின சபை போன்ற முஸ்லிம் ஒருவர் நகர சபை தலைவராக பட்டின சபை தலைவராக அதே நேரம் ஜனநாயக தேர்தலூடாக தமிழ் தலைவர்களும் வந்திருக்கின்றனர். இருந்தாலும் நாங்களும் இன்று பேசுவது கல்முனை என்பது தனியே தமிழ் மக்களுக்குரிய ஒரு பிரதேசமோ அல்லது முஸ்லிம் மக்களுக்குரிய பிரதேசம் இல்லாமல் தமிழ் முஸ்லிம் மக்களுக்குரிய ஒரு பொதுவான நகரம் என்ற பார்வையில் தான் நான் பேசி வருகின்றேன். என்றால் தமிழ் முஸ்லிம் ஐக்கியத்தை இந்த காலகட்டத்தில் கட்டியெழுப்ப வேண்டும் என்பதற்கு. இதே நேரம்
சௌர கோடீஸ்வரன் அவர்கள் உண்மையில் இன்று நாங்கள் மிகவும் பேசுகின்ற உங்களுடைய இனப்பிரச்சனை தீர்வு சம்பந்தமாக பல அந்த இழப்பு என்பது மிகப்பெரிய இழப்பை இன்று தமிழ் சமூகம் இழந்தது. குறிப்பாக வடகிழக்கில் போராளிகள் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் சொத்திழப்பு, இவர்களுடைய தியாகத்தினால்தான் இந்த மாநசபை உருவாக்கப்பட்ட என்பதை பகிரங்கமாக பேசி வருகின்றது. இன்று கிழக்கில் ஒரு முஸ்லிம் முதலமைச்சர் இருக்கு என்றால் அது முஸ்லிம் சமூகம் செய்த தியாகத்தை விட தமிழ் போராளிகள் தமிழ் தலைவர்கள் செய்த முயற்சி ஊடாகத்தான் இந்த மாநசபை உருவாக்கப்பட்ட அதனூடாக இன்னொரு முஸ்லிம் ஒரு முதலமைச்சராக இருக்கின்றார் என்பதை நாங்கள் சொல்வது வெட்கப்படவில்லை. ஆனால் இந்த இனப்பிரச்சனை தீர்வு என்ற விடயத்தில் இன்னும் ஒரு படி மேலே செல்ல வேண்டும் என்று தமிழ் சமூகம் ஏங்கி நிற்கின்ற இந்த கட்டத்தில் உண்மையில் இன்று தெற்கில் ஏற்பட்டுள்ள இனவாத கூட்டு எதிர்க்கட்சியுடைய நடவடிக்கை போன்ற பல குழப்பமான ஒரு சூழ்நிலையில் இன்று உண்மையில் தமிழ் முஸ்லிம் சமூகம் ஒன்றிணைந்து ஒரு பொது வேலை திட்டத்தின் கீழ் இந்த தீர்வினை நோக்கி செல்ல வேண்டும். உண்மையில் எனக்கு இருக்கின்ற பெரிய ஒரு சந்தேகம், இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு பெரிய அளவிலான நம்பிக்கையின் அடிப்படையில் இன்று அரசியல் தீர்வு ஏற்படும் என்ற ஒரு விடயம் இருக்கத்தக்கதாக, அதே நேரம் இந்த விடயத்தில் மிக முக்கியமாக விடயமாக பேசப்படுகின்ற விடயம் இந்த தீர்வில் தமிழ் மக்களுடைய முழுமையான அபிலாசைகள், குறிப்பாக சர்ச்சைக்குரிய விஷயம்தான், நான் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. குறிப்பாக ஸ்ரீதர் ஐயா எடுத்துக்கொண்டாலும் சரிதான், விக்னேஸ்வரன் ஐயா எடுத்துக்கொண்டாலும் சரிதான், வடகிழக்கு இணைந்த ஒரு தாயகம் உருவாக்கப்படும் என்பது உங்களுடைய ஒரு எதிர்பார்ப்பு. இதை தெற்கில் உள்ள அரசில் உள்ள தலைவர்கள், ஜனாதிபதி உட்பட பிரதமர், முக்கிய தலைவர்கள் உங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு இது விடயமாக நாங்கள் சாதகமாக இருக்கின்ற ஏதாவது பதிலை சொல்லி இருப்பார்கள். அதை நம்பி சில நீங்கள் எதிர்பார்ப்பிட இருக்கலாம். ஆனால் பிராக்டிக்கலாக யதார்த்தமாக இந்த விடயத்தில் முஸ்லிம் சமூகம் உடன்பாட்டுக்கு வராது. தெற்கில் வடகிழக்கு இணைப்பு சம்பந்தமாக அவர்கள் முன்வைக்கின்ற பொழுது முஸ்லிம் சமூகம் தங்களுடைய அபிலாசைகளை புறக்கணித்து விட்டு அந்த விடயத்தை அரசோ அல்ல தமிழ் தேசிய கூட்டமைப்போ அதை செய்ய முற்படுகின்ற பொழுது அதை நாங்கள் முழுமையாக எதிர்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம். அதே நேரம் நீங்களும் வடகிழக்கு இணைப்பு, எனக்கு தெரியும் அவங்களோட நான் கேள்வியாக தாங்க, வடகிழக்கு இணைப்பு அல்லாத வடக்கும் கிழக்கும் பிரிக்கப்பட்ட ஒரு அரசியல் தீர்வு வந்தால் அதை ஏற்பீர்களா அல்லது நிராகரிப்பீர்களா என்பதை என்னால் உங்களால் தான் பதிவு கூற முடியும். அதே நேரம் இந்த விடயத்தில் உண்மையில் இதில் ஒரு பெரிய ஒரு குறைபாடு என்னவென்றால், இன்னும் ஓரிரு நாளை இந்த விடயம் சம்பந்தமாக பார்லிமெண்டத்தில் 9:30 பிரதமர் தலைமையில் இது பற்றி ஆராய இருப்பதாக இப்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ள இந்த இறுதி நிமிடத்தில் நாங்கள் வரையும் வந்துவிட்டோம். ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெற்கின் தலைமைகள் தாங்கள் எதிர்பார்க்கின்ற, அதாவது வடக்கு கிழக்கு தங்களுடைய அபிலாசைகள் நிறைய ஒரு நம்பிக்கையில் இதை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். அதே நேரம் நாங்கள் குறிப்பாக இந்த விடயத்தில் எங்களுடைய அபிலாசைகளுக்கு மாற்றமாக அரசு ஒரு தீர்வை முன்வைக்காது என்ற நம்பிக்கை இருந்து கொண்டிருக்கின்றோம். இதற்கு இடையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இதில் ஒரு விடயத்தை செய்ய தவறிவிட்ட என்ற ஒரு விடயத்தையும் கவலை எடுத்தது. இந்த தீர்வு திட்டம் சம்பந்தமாக ஏன் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் பார்லிமெண்டத்தில் இருக்கின்ற குறிப்பாக பிரதான முஸ்லிம் காங்கிரஸ் இணைந்து இந்த தீர்வு வடகிழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் இவ்வாறு தான் அமைய வேண்டும் என்ற ஒரு பொதுவான ஒரு தீர்வினை முன்வைக்கவில்லை. இது ஒரு வரலாற்று பிழையாக இந்த கட்டத்தில் இது ஏனென்றால் இந்த விடயம் இந்த அரசியலமைப்பு சம்பந்தப்பட்ட இந்த விவாதம், அந்த தீர்வு நகல் திட்டம் வெளிவந்த பின்புதான் ஒரு விவாத பொருளாக வரும். அப்பொழுது சில நேரம் நீங்கள் எதிர்பார்த்த அந்த விடயம் நிறைவேறாத பொழுது நிச்சயமாக நான் என்றால் இறுதியாக சொல்ல வேண்டும், நீங்கள் எதிர்பார்த்த அந்த உங்களுடைய அரசியல் இனப்பிரச்சனை தீர்வுக்குரிய அந்த அபிலாசைகள் அது உள்ளடக்கப்படாத போகின்ற பொழுது அந்த இடத்தில் ஒரு பெரிய ஒரு ஏமாற்றமான ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுது நாங்கள் அந்த கட்டத்தை சிந்திக்க வேண்டி வரும். நாங்கள் சிறுபான்மை சமூகங்கள் சேர்ந்து ஒரு பொதுவான வேலை திட்டத்தை உருவாக்கி நாங்கள் இந்த அரசியல் தீர்வுக்காக போராடி இருக்கலாமே என்று
ஒரு கவலைப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையும் வரும் என்ற ஒரு கவலை எனக்கு இருக்கின்ற. இருந்தாலும் இப்பொழுதுள்ள சூழ்நிலையில் பொதுவாக இந்த நாட்டில் சிறுபான்மை சமூகங்கள் இந்த நாட்டில் பாதுகாப்பாகவும் ஐக்கியமாகவும் சமாதானமாகவும் வாழ வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு இந்த தலைவர்கள் முயற்சிக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். முக்கியமான விடயத்தை அவர் தொட்டு காட்டினார் முஜிபுர் ரஹ்மான். என்னென்றால் இப்போது 50 வருடங்களுக்கு முன்னால் உதாரணமாக பொருத்தமாக இருந்த ஒரு விடயம் இந்த காலத்துக்கு பொருத்தமா, அதைத்தான் நான் கேட்கின்றேன். முன்னாள் அமைச்சர் அஷ்ரப் அவர்கள் முன்வைத்த தென்கிழக்கு அலகு அல்லது கரையோர மாவட்ட கோரிக்கைகள் இப்ப இருக்கின்ற இந்த ட்ரெண்ட், இந்த இப்ப இருக்கிற நிலைமைக்கு அந்த கோரிக்கைகள் பொருத்தமா? முதலில் கரையோர மாவட்டம் அது சாதாரணமாக பொருத்தமான விஷயம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஸ்ரீதரன் பார்லமெண்ட் உறுப்பினர் பேசும் பொழுது குறிப்பாக அவர்களுடைய சமூக அபிலாஷையை மிக தெளிவாக, அதாவது வடகிழக்கு தாயகம் அது இணைக்கப்பட வேண்டும், அதில் குறிப்பாக அது இணைக்கப்படுகின்ற விஷயத்தில் குறிப்பாக முஸ்லீம் சமூகம் தடையாக இருக்கக்கூடாது, அது தடையாக இருந்து பழியை சுமக்கக்கூடாது என்ற விடயத்தை பேசியிருந்தார்கள். நான் உண்மையில் கேட்கின்ற அந்த விடயத்துக்கு விளக்கம் அளிக்கின்ற முக்கிய விஷயம் என்னவென்றால், உண்மையில் அவர்களுக்கு எவ்வாறு தமிழ் சமூகத்துக்குரிய அபிலாஷை எவ்வாறு இருக்கின்றோ அதே போன்றுதான் கிழக்கு மாநிலத்தை எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட இப்பொழுது 40% மட்டில் முஸ்லிம் சமூகம் என்று ஒரு பெரும் சமூகமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த சமூகத்தைச் சேர்ந்த ஒருவர் முதலமைச்சராக இருந்து கொண்டிருக்கின்றார். இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் ஐயா அவர்களே, இந்த சமூகம் எந்தவித நிபந்தனையற்ற ரீதியில், ஏனென்றால் அண்மை சம்பந்தன் ஐயா அவர்கள் கூட குறிப்பிட்டார்கள், வடகிழக்கு இணைக்கப்படுகின்ற பொழுது முஸ்லிம் ஒரு மகனை நாம் முதலமைச்சராக்குவதற்கு கூட நாங்கள் தயார் என்பது உண்மையில் இந்த விடயம் உண்மையில் முஸ்லிம் சமூகத்தில் ஒரு விடயமாகவே பார்க்கப்படவில்லை. ஏனென்றால் இதே விடயத்தை தெற்குள்ள சிங்கள தலைமைகள் உங்களுடைய சமஷ்டி மாகாண சபை எல்லாவற்றையும் கைவிடுங்கள், வடகிழக்கு இணைப்பு பற்றி கைவிடுங்கள், உங்களை சமூகத்தைச் சேர்ந்த ஒருவரை பிரதமராக ஆக்குவோம் என்று கூறினால் எந்த ஒரு தமிழ் சிவில் சமூகம் அல்ல புத்திஜீவி அரசியல் கட்சியில் ஏற்றுக்கொள்ளப் போகுது. அதே போன்றுதான் சம்பந்தையா அவர்களுடைய அந்த ஆஃபர், அந்த விடயம் முஸ்லிம் சமூகத்தில் எந்த இடத்திலும் எடுபடவில்லை. அதே நேரம் இதை யதார்த்தமாக பேசுகின்ற பொழுது உண்மையில் நீங்கள் கேட்டீர்கள், முஸ்லிம் சமூகம் இந்த விடயத்தில் குறுக்கீடாக நிற்கக்கூடாது என்ற விடயத்தில் கேட்டீர்கள். அதில் உள்ள முஸ்லிம் சமூகத்துக்குரிய மிகப்பெரிய பயம் சந்தேகம் என்னவென்றால், உண்மையில் சந்தை செல்வநாயகி அவர்கள் இருந்த பொழுது எந்த ஒரு முஸ்லிம் அன்றிருந்த தலைவர்களும், அன்று இந்த நாட்டில் நான் நினைக்கின்ற ராசிக் பரீத், மாக்கார், கலீல் போன்றவர் இருந்த பொழுதோ அவர்கள் யாரும் கிழக்கு மாகாணத்தில், குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் அங்கிருக்கின்ற முஸ்லிம்களுக்காக ஒரு மாகாண பிராந்திய சபையை அளிக்க வேண்டும் என்று அன்று இருந்த பிரதமர்களோடமோ யாரிடம் கோரிக்கவில்லை. ஆனால் ஒரு தமிழ் தலைவர் சந்தை செல்வ நாயம் அவர்கள் அங்கிருக்கும் முஸ்லிம் மக்களுடைய அபிலாஷையில் அவர்களுடைய பின் வருகின்ற எதிர்காலம் தமிழ் முஸ்லிம் ஐக்கியத்தை கருதி கிழக்கில் அவர்களுக்கும் என்ற ஒரு பிராந்திய சபை உருவாக்கப்படும் என்று தெளிவாக கூறியிருந்தார். கிழக்கில் 2 அல்ல 2க்கு மேல் மிக தெளிவாக முஸ்லிம்களுக்கு ஒரு சபை, தமிழ் மக்களுக்கு ஒரு சபை என்று தெளிவாக இருந்தார். அதன் பின்பு 80களுக்கு பின்பு அந்த ஆயுத போராட்டத்தின் பின்பு ஆயுத சமநிலையில் தெற்கும் வடக்கும் ஆயுத சமநிலையில் ஒரு உச்ச நிலையில் இருந்தபோது முஸ்லிம் சமூகம் உண்மையில் நிராயுதபாணிகளாக இருந்தபடியினால் அவருடைய பேரம் பேசும் சக்தி இல்லாதவர்களால் 87ல் வடகிழக்கு இணைக்கப்பட்ட பொழுது முஸ்லிம் சமூகத்தை பற்றி எந்த ஒரு உத்தரவாதமோ அந்த அரசியல் தீர்வில் 87 மாகாணசபை வடகிழக்கு இணைக்கப்படுகின்ற விடயத்தில் எந்தவித அவர்களுக்குரிய பாதுகாப்பு, அது அரசியல் பொறிமுறை, நிர்வாகட்டம் என்பது ஏற்படுத்தப்படவில்லை. இதனால் அந்த இடத்தில் இருந்தால் முஸ்லிம் சமூகம் பெரும் அரசியல் தீர்வு என்கின்ற பொழுது பெரும் பயத்துடனும் சந்தேகத்துடனும் அச்சத்துடன் இருந்து நாங்கள் இந்த விஷயத்துல கட்டாயமா இதை ஒரு நாங்கள் அந்த தந்தை செல்வாவினுடைய சிந்தனையில இருந்து நாங்கள் ஆய்வு செய்தாலே, நாங்கள் சந்தித்து பேசினாலே நிச்சயமா இதுக்கு ஒரு தீர்வு அடையலாம். இதுக்கு தீர்வு இல்லை என்று இல்லை. அந்த விடயத்தில் தான் பார்லிமெண்ட் உறுப்பினர் அவர்களே, இவ்வாறு அந்த முஸ்லிம் சமூகம் இரவுட கைவிடப்பட்டதனால் இன்று எல்லோரும் சொல்லுகின்ற விட உண்மையில் கிழக்கு மாகாணம் என்று வடகிழக்கு மீண்டும்
பிரிக்கப்பட்ட விடயத்தில் எங்களுடைய தலைவர் அஷ்ரப் அவர்கள் மிக தெளிவாக இருந்தார்கள். அன்று அவர் கிழக்கு வடகிழக்கு அந்த சர்வஜன வாக்குகள் அவர் உரத்து கேட்கவில்லை என்றால் இந்த விடயத்தில் மிக ராஜதந்திரமாக ஒரு அரசியல் தீர்வை அடையவன் என்பதற்குத்தான் தென்கிழக்கு அழகை அவர் முன்வைத்தார், தமிழ் மக்களுக்கும் பாதிப்பில்லாத வகை. ஆனால் இன்று கிழக்கு பிரிக்கப்பட்டிருக்கு. கிழக்கு அரசியலமைப்பு ரீதியாக பிரிக்கப்பட்டு கிழக்கினுடைய முஸ்லிம் சமூகத்துக்குரிய பேரம் பேசும் சக்தி அதிகரிக்கப்பட்டது. இது யதார்த்தம். எனவே இது உண்மையில் எங்களுக்கு விருப்பம் இல்லை. மட்டக்களப்பில் உள்ள தமிழ் சமூகம், திருவண்ணாமலை தமிழ் மக்கள் ஆள வேண்டும் என்ற விருப்பம் எந்த முஸ்லிமானுக்கும். அதே நேரம் அவர்களுடைய அபிலாசைகள், மட்டக்களப்பு திருவண்ணாமலை மாவட்ட கிழக்கில் தமிழ் மக்களுடைய அபிலாசைகள் வடக்கு மக்களுடைய அபிலாசம் ஒத்து போகணும்னா அதை உண்மை இது யதார்த்தமான தீர்வை முன்வைக்க வேண்டிய தேவை தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குரிய விடயம். எனவே அவர்கள் ஏன் இன்னும் பேசவில்லை, ஏன் பேசுகிறார்கள் என்பதா எங்களுடைய கவலை. தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர்கள் குறிப்பாக சம்பந்த ஐயா கூட மிக கடுமையாக இலங்கை மன்ற கல்லூரி ஒரு முஸ்லீம்களுடைய ஜால் முஸ்லீம்களுடைய ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட வடகிழக்கு இணைக்கப்படும் உரத்து பேசியிருந்தார். அதே நேரம் வடகிழக்குள்ள முஸ்லீம் சமூகத்துக்குரிய அதிகார பகிர்வு அழகு நீங்கள் என்று தெளிவாக பேசியிருந்தேன். இதுதான் இந்தந்த மாவட்டத்தில் இன்னென்ன பிரதேசங்களை உள்ளடக்கியதாக ஒரு அகண்ட ஒரு அழகினை நாங்கள் வழங்குவதற்கு முன்வைக்கின்றோம். இதை முஸ்லிம் தலைவர்கள் பரிசீலிக்க வேண்டும். இன ஐக்கியத்துக்காக நீங்கள் இதை பரிசீலனை கோரியிருந்தால் இன்று முஸ்லிம் மக்கள் மத்தியில் ஓரளவு நம்பிக்கை கட்டி எழுப்பப்பட்டிருக்கு. இன்று உண்மையில் அதற்கு பயம் ஏற்படுத்த நண்பர் ஹரிஸ் அவர்கள் நீங்கள் சொல்றது நாங்கள் சந்தேகங்களை வளர்த்து கொண்டு போகாமல் நிச்சயமா பெருந்தலைவர் அஷ்ரப் அவர்களுடைய அந்த எண்ணங்கள், தந்தை செல்வாவினுடைய சிந்தனைகள், அதுதான் இன்றைக்கு ஒரு பொருத்தமான ஒரு தோட்டா இன்றைக்கு இருக்கும். அது அந்த அடிப்படையில் நாங்கள் கட்டாயம் எங்களுக்கு நாங்கள் சிந்திக்கிற அதே சிந்தனைகளை நாங்கள் முஸ்லீம் சகோதரோடையும் சிந்திப்போமா இருந்தால் இது மிக இலகுவா தீர்வு காணக்கூடிய விடயம். இது ஒரு பாரதூரமானதல்ல, பயங்கரமானதும் அல்ல. இதுல நியாயமான விட்டுக் கொடுப்புகள் தமிழர்களும் விட்டுக் கொடுக்க வேணும். கொடுத்தாத்தான் இந்த விடயத்தில் நாங்கள் எல்லா விஷயங்களையும் கையாளலாம். இப்போ யாழ்ப்பாணத்தில் முஸ்லிம்களுடைய குடியேற்றம் சரி, கிளிநொச்சியில், முல்லைத்தீவில், வவுனியாவில், மன்னாரில் இருக்கிற வடக்கு மாகாணத்தில் இருக்கிற முஸ்லிம்களுடைய வாழ்க்கை முறை, இங்கால நாங்கள் கிழக்கில், அப்போ இது எல்லாத்தையும் அடிப்படையாக வச்சு நாங்கள் ஒரு தென்கிழக்கில் தனித்துவமாக இருக்கக்கூடிய, நாங்கள் ஒரு தனித்துவ அடையாளம் கொண்டவர் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் முஸ்லிம் மக்களுக்கு இருக்க வேணும். அது கட்டாயமானது. அதை அடிப்படையாக வச்சு தான் ஒரு தீர்வு வர வேணும். அப்போ அப்படி வர்ற இடத்துல இந்த வடக்கு கிழக்கு இணைப்பில் நாங்கள் பேசி தீர்க்கலாம். நீங்கள் சொன்ன அந்த குறைபாட்டை நாங்கள் விரைவாக தீர்ப்போம், பேசி நிச்சயமாக இதுக்கு ஒரு நல்ல தீர்வை நாங்கள் அடையலாம். நன்றி ஸ்ரீதரன் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே. இந்த வேளையிலே நாம் நிகழ்ச்சி முடிவடையும் நேரம். இந்த நிகழ்ச்சியிலே இன்று கலந்து கொண்ட அரசியல் பிரமுகர்கள், பிரதி விளையாட்டுத்துறை அமைச்சரும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் சிரேஷ்ட பிரதி தலைவருமான HMM ஹரிஸ் அவர்கள், அதே போன்று யாழ்ப்பாண மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள், கொழும்பு மாவட்ட ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான், மூவருக்கும் இந்த வெளிச்சம் நிகழ்ச்சியின் நேர்கள் சார்பிலும் எமது சார்பிலும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் மற்றொரு வெளிச்சம் நிகழ்ச்சியிலே அடுத்த வெள்ளிக்கிழமை உங்களை சந்திப்பதற்கு முன் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் இணையதளங்களில் பார்க்க விரும்பினால் www.netratv.lk என்ற இணையதளம் வழியாக இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வெள்ளிக்கிழமை இரவு 10 மணிக்கு உங்களை மற்றொரு வெளிச்சம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.